திருச்சி மாவட்ட ஏஐடிசி தரைக்கடை சிறுகடை வியாபாரிகளுடைய மேற்கு பகுதி பேரவை கூட்டம் நகர விற்பனை குழு பிரதிநிதி சுமதி அவர்கள் தலைமையிலே உறையூர் கைத்தறி நெசவாளர் திருமண மண்டபத்திலே நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே தரைக்கடை சிறுகடை வியாபாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் அன்சருதீன் அவர்களும், தலைவர் சிவா அவர்களும், துணைத் தலைவர் சுரேஷ் முத்துசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றார்கள். இந்த கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்பது, தெருவோர தரைக்கடை சிறுகடை வியாபாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 2015 வாழ்வாதார சட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய அடையாள அட்டை என்பது நூற்றுக்கணக்கான தெருவோர வியாபாரிகளுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. அதை திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கான அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என்கிற தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களுக்கு வங்கியின் மூலியமாக கடன் உதவி திட்டங்கள் என்பது 10,000 ரூபாயில் ஆரம்பித்து 15 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி திட்டங்கள் என்பது அரசாங்கத்தினுடைய அறிவிப்பில் இருக்கிறது. இவைகளை செயல்படுத்த வேண்டிய மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சியினுடைய மைய அலுவலகத்தில் மட்டுமே அதற்கான முகாம்களை அமைத்துவிட்டு அதை கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். பகுதி வாரியாக உறையூர் பகுதி, புத்தூர் பகுதி, தில்லைநகர் பகுதி, தென்னூர் பகுதி, வயலூர் சாலை, உழவர் சந்தை, காய்தே மில்லத் தெரு பகுதி என்று அத்தனை பகுதிகளிலும் இதற்கான கடன் வழங்குகிற முகாம்களை உடனடியாக மாநகராட்சி நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வியாபாரிகளிடத்தில் மாநகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டும் உரிய ரசீதுகளோடு அவர்களிடத்திலே வசூலிக்க வேண்டும். வசூல் எல்லையை தாண்டி ஒப்பந்தக்காரர் வசூல் செய்யக்கூடாது. அதே போல 2015 வாழ்வாதார சட்டப்படி காவல்துறை எந்த விதமான இடையூறும் குறுக்கீடும் செய்யக்கூடாது என்கிறது நிபந்தனை இருக்கிறது. ஆனால் தினசரி காவல்துறை வியாபாரிகளிடத்திலே 20 ரூபாய் ஆரம்பித்து 200 ரூபாய் வரை மாமூல் பெற்றக்கூடிய நிலையை காவல்துறை நடத்தி கொண்டிருக்கிறது. இவைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த பேரவை கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களை மாநகராட்சி ஆணையரிடத்திலும் உரிய காவல்துறையினுடைய ஆணையரிடத்திலும் மேற்கு பகுதியினுடைய பேரவையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிர்வாகிகள் மூலமாக வழங்கவிருக்கிறார். அந்த கடன் உதவி வழங்குவதற்கான திட்டத்தை அரசு வழங்குகிற கடன் உதவி திட்டங்கள் முழுமையாக தெருவோர திருப்பதி திரைக்கடை வியாபாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். மாநகராட்சியினுடைய கட்டணத்தை தவிர காவல்துறை தினசரி வீட்டுக்காக மாமூல் என்பதை அனுமதிக்க கூடாது என்கிற அந்த முறையீட்டை, அதே போல தெருவோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டைகள் இன்னும் முழுமையாக வழங்க